வணக்கம். நம்ம இப்ப இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அக்கவுண்டிங் ஃபார் மேனேஜர்ஸ்ல யூனிட் 5. இந்த யூனிட் 5 பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ஷீட் தான். ஓகே, இப்ப அதுல ஒரு ப்ராப்ளம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? The following data related to the manufacture of a standard product during the 4 weeks of February 2011. Raw material consumed 20,000, direct wages 12,000, machine hours work 1,000, machine hour rate 2, office overhead 15% on work cost, selling overhead 37 paise per unit, units sold 18,000 at rupees 2.50 each. You are required to prepare a cost sheet in respect of the above, showing cost per unit, the profit for the 4 weekly period. ஓகே, இப்ப இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரா மெட்டீரியல்ஸ், வேஜஸ், மிஷின் ஹார்ஸ், ஆஃபீஸ் ஓவர்ஹெட் அண்ட் செல்லிங் ஓவர்ஹெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா யூனிட் சோல்டு 18,000 யூனிட்ஸ் சொல்லியிருக்காங்க. யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் நம்ம கிட்ட எவ்வளோன்றது சொல்லல. இப்ப சோல்டு 18,000 அப்படின்றதுனால நம்ம ப்ரொடியூஸ்டும் 18,000ஆவே வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம கிட்ட க்ளோசிங் ஸ்டாக்கை பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்ல, ப்ரொடியூஸ் பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் இல்ல. அப்ப நம்ம என்ன அசியூம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, 18,000 யூனிட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அண்ட் 18,000 யூனிட்ஸ் தான் சேல் பண்றாங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ப்ரீவியஸ் வீடியோல பாத்தீங்கன்னா நமக்கு க்ளோசிங் ஸ்டாக் இருந்தது. ஓகே, ஏன்னா யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஒன்னு அண்ட் சோல்டு ஒன்னு அப்படின்றதுனால அதுக்கு இடையில இருக்க டிஃபரன்ஸ் நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா, நம்ம க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு ப்ரொடியூஸ்ட பத்தி எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் ப்ராப்ளம்ல இல்ல, ஜஸ்ட் யூனிட் சோல்டு மட்டும் தான் இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், ப்ரொடியூஸ்டும் 18,000 தான், சேல் பண்ணதும் 18,000 தான் அப்படின்னு சொல்றோம். ஓகே, எஸ், இப்ப போடலாமா? ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் கன்சியூம் 20,000, ஸோ 20,000 எழுதிக்கலாம். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ் 12,000, அதுவும் போட்டாச்சு. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பிரைம் காஸ்ட். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா 32,000 வருது. அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஷின் ஹார்ஸ் ஒர்க்ட். ஓகே, மிஷின் ஹார்ஸ் ஒர்க்டு பாத்தீங்கன்னா 1,000 ஹார்ஸ், ஒரு ஹாருக்கு 2 rupees. அப்ப 1,000 into 2, 2,000 rupees. ஓகே, இப்ப 32,000 ஓட இந்த 2,000 ஆட் பண்ணோம்னா வரது ஒர்க் காஸ்ட் 34,000 தான் ஒர்க் காஸ்ட். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா ஆஃபீஸ் ஓவர்ஹெட். ஆஃபீஸ் ஓவர்ஹெட் 15% ஆன் ஒர்க் காஸ்ட். இந்த 34,000ல 15% போட்டோம்னா 5,100. ஸோ இதை ஆட் பண்ணா வர்றது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். பாருங்க, 39,100. ஓகே, எஸ். இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம செல்லிங் ஓவர்ஹெட்டை ஆட் பண்ணணும். 37 paise per unit. அப்ப 18,000 into 37 paise போட்டீங்கன்னா 6,660 வருது. சரியா? இப்ப நெக்ஸ்ட் இதையும் அதாவது காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனும் செல்லிங் ஓவர்ஹெட்டையும் ஆட் பண்ணா கிடைக்கிறது காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னா 45,760 வருது. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா யூனிட் சோல்டு கொடுத்துட்டாங்க 18,000 யூனிட்ஸ் at 2.5. அப்ப 18,000 into 2.5 போட்டோம்னா 45,000 வருது. இங்க பாருங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 45,760. ஆனா அது சேல்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 45. அப்ப இங்க லாஸ் இருக்கு. ஓகே, ப்ராஃபிட் தான் வரும் இல்லையா? யூஸ்வலா பாத்தீங்கன்னா சேல்ஸ் அதிகமா இருக்கும், காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் கம்மியா இருக்கும். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேல்ஸ் கம்மியா இருக்கு, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் ஜாஸ்தி இருக்கு. அப்ப இங்க லாஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 760 தான் லாஸ். ஓகே, எஸ். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கால்குலேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா பர் யூனிட்டோட காஸ்ட் எல்லாம் கால்குலேட் பண்ணிருக்கோம். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனோட பர் யூனிட் 2.17. ஓகே, அப்புறம் செல்லிங் ஓவர்ஹெட் 0.37. அப்புறம் லாஸ் பாத்தீங்கன்னா 0.04 தான் லாஸ் பர் யூனிட்டுக்கு லாஸ். அப்புறம் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ் 2.54. பர் யூனிட் செல்லிங் பிரைஸ் அவனே கொடுத்துட்டான் 2.5. ஓகே, அப்ப இதெல்லாம் போட்டாச்சு. இப்ப நமக்கு தேவை பிரைம் காஸ்ட் பர் யூனிட் வேணும் அப்படின்னாலும் 32,000 டிவைடட் பை 18,000. ஒர்க் காஸ்ட் வேணும்னா 34,000 டிவைடட் பை 18,000. அப்படி போட்டோம்னா நமக்கு இந்த பர் யூனிட் காஸ்ட் எல்லாம் கிடைச்சிரும். ஓகேவா? எஸ். இப்ப புரிஞ்சுதா இந்த ப்ராப்ளம் எப்படி போடணும்ட்டு?
எஸ், இப்ப நெக்ஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேற ஒரு டிஃப்ரெண்டான ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யர் பேஷன் லிசனிங்.